ஏன் 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 சார் இப்ப கூட 4 பேர் இருந்தாங்களே சார், அப்பெல்லாம் நீங்க பேசலையே. அது இல்ல நான் கேட்டது கிரௌடுன்னு, அது இல்ல நம்ம டீம்ல இருந்து நீங்க வரலாமே. சரி அப்ப ஏன் விஜய் ஆண்டனி சாரையும் கூப்பிடலாம், வாங்க சார். உங்களுக்கு வந்து ஒரு அழகா கட்டுமஸ்தா பாடியோட ஒருத்தர் அனுப்பலாம்னு நினைச்சேன். நீங்க வந்து என்ன கூப்பிட்டுருக்கீங்களே அஞ்சலி. சரி ஓகேப்பா அந்த இப்ப நல்லா இருக்கு. சரிப்பா சரி. ஸோ தேங்க்யூ விஜய் ஆண்டனி சார். உங்களை நான் ஹீரோன்னு கூப்பிடுறதா மியூசிக் டைரக்டர் கூப்பிடுறது, இன்னைக்கு வந்து இந்த ஸ்டேஜ்ல நீங்க மியூசிக் டைரக்டர் தான், அதனால அப்படியே கூப்பிடுவோம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கேம் பேசி பேசி வந்துருது சார். இப்ப தெரிஞ்சுதான் நான் எவ்வளவு பிஸியா சுத்திக்கிட்டு இருக்கேன்னு. மதகஜ ராஜாவை வந்து இவ்வளவு பெரிய சக்சஸ் ஆக்குனதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே பேர் பேர்ல ரொம்ப 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 நன்றி. ஏன்னா வந்து படம் வந்திருக்கு, ஹிட் ஆகுது, அதை தாண்டி தியேட்டர்ஸ்ல வந்து நான் நேர்ல போய் பார்த்தேன், நிறைய வீடியோஸ் பார்த்தேன். எல்லாருமே எவ்வளவு என்ஜாய் பண்றாங்க. அது பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு நல்ல படத்தை வந்து 12 இயர்ஸ் கழிச்சு வந்தாலுமே ஒரு நல்ல படத்தை வந்து ஆடியன்ஸ் எப்பவுமே என்டர்டைன் பண்ணுவாங்க, அவங்க ரிசீவ் பண்ணிப்பாங்க அப்படின்றதுல வந்து சந்தேகம் இல்லை. தேங்க்யூ சோ வெரி மச் ஆடியன்ஸ் அண்ட் பிரஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் இன்னும் முடிக்கல. பார்த்த உடனே நான் வந்து சரி முடிங்க மேடம், மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க, பேசுவாங்க. இல்ல ஃபுல் லெங்க்ல பேசினால ஒரு சின்ன கேப். அப்புறம் வந்து எங்களோட டைரக்டர் சுந்தர் சார். சார் நான் உங்களுக்கு 12 இயர்ஸ் கழிச்சு பாக்குறேங்க சார். ஆமா நான் பர்சனலா என்ஜாய் பண்ணேன் சார். நான் நிறைய இடத்துல நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், மதகஜ ராஜா வந்தா கண்டிப்பா ஓடும், இதுதான் எல்லாருமே டீம்ல எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அது எங்களோட நம்பிக்கை அந்த படத்து மேல. அண்ட் நான் பர்டிகுலரா எதுக்கு சொன்னேன்னா, சார் கூட நான் கலகலப்பு பண்ணதுக்கு அப்புறம் இமீடியட்டா பண்ண படம் மதகஜ ராஜா. சோ கலகலப்புல நான் பர்சனலா ஒரு ஆடியன்ஸா வந்து நான் எவ்வளவு என்ஜாய் பண்ணேன்னா, நான் மதகஜ ராஜாவும் அவ்வளவு என்ஜாய் பண்ணேன். சோ தேங்க்யூ சோ மச் சார். ஆனா நான் ரீசெண்டா தான் கண்டுபிடிச்சேன் சார், என்னோட பேர் வந்து கலகலப்புலயும் மாதவி தான், மதகஜ ராஜாலையும் மாதவி தான். நெக்ஸ்ட் படத்துல வேற பேர் வைங்க சார், மாயா. நல்ல நேம். அண்ட் விஷால் மை டியர் ஃப்ரெண்ட், மை டியர் லவர், சாங்ல வந்து யூர் ஹைலைட். ஆக்சுவலா அந்த சாங்காக நிறைய பேர் தியேட்டருக்கு வராங்க. சில படத்துக்கு தான் நடக்கும் அது மாதிரி, ஒரு சாங்காக தியேட்டருக்கு வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து வர அந்த கடைசி சாங்காக எல்லா படமும் பாக்குறது. பட் இந்த படத்துல அந்த சாங்காக மட்டுமே இல்லாம காமெடி எல்லாத்துக்குமே வந்து ஆடியன்ஸ் சிரிக்கிறாங்க. அண்ட் பர்டிகுலரா விஷால் சூப்பரா பண்ணீங்க. பர்டிகுலரா வந்து அந்த சாங் என்னோட ஃபேவரட். அண்ட் சென்டர் அட்ராக்ஷன் ஆஃப் மதகஜ ராஜா. தேங்க்யூ சோ மச். அண்ட் விஜய் ஆண்டனி சார், ஆக்சுவலா எங்களுக்கு உங்க சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த படத்துல என்னோட ஃபேவரட் வந்து சிக்கு புக்கு அண்ட் ஆஃப் கோர்ஸ் மை டியர் லவர். சூப்பரா பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. அண்ட் வரு, சந்தானம் எல்லாருக்குமே இந்த படத்துல வந்து இந்த சக்சஸ்க்கு வந்து ஈக்குவல் பார்ட் இருக்கு. வந்த எல்லாருக்குமே வராத எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் எங்க படத்துல ஒர்க் பண்ண டீம் எல்லாருக்குமே, ரிச்சர்ட் எனக்கு அங்காடி தெருல இருந்து ரிச்சர்டே தெரியும். அண்ட் மதகஜ ராஜா இப்போ அடுத்து வந்து இன்னொரு படம் பண்ணிட்டு இருக்கோம். பட் நாங்க ரீசெண்டா கான்வர்சேஷன் எங்களுக்குள்ள நடந்தது மதகஜ ராஜா பத்தி மட்டும்தான். அண்ட் எக்ஸ்ட்ராடினரி கேமரா ஒர்க், நான் அது சொல்ல வேண்டியது இல்லை. தேங்க்யூ சோ மச். ஏன்னா இந்த படத்துல நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு நிறைய பேர் சொன்னாங்க, இங்க இருக்கிற மீடியால இருந்து நிறைய பேர் சொன்னாங்க. கிரெடிட் கோஸ் டு யூ. தேங்க்யூ. அண்ட் ஒன்ஸ் அகைன் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த படத்தை இவ்வளோ ரிசீவ் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் வந்து இந்த படத்தை வந்து இன்னும் பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்றதுல வந்து எனக்கு சந்தேகம் இல்லை. தேங்க்யூ சோ வெரி மச். அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் கமிங். ஓகேவா மேடம்? தேங்க்யூ. தேங்க்யூ விஜய் ஆண்டனி சார். ஸ்பெஷல் மென்ஷன் எனக்காக இருந்ததுக்கு. தேங்க்யூ. மை பிளஷர் சார். தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஒவ்வொரு படத்துலையும் ஒர்க் பண்ணும்போது ஒரு டேரக்டர் வந்து ஒரு மியூசிக் டேரக்டருக்கு எவ்வளோ லிபர்ட்டி தர்றாரு, எப்படி வேலை வாங்குறாருன்னு இருக்கு இல்லையா? அதில் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப அருமையாக நிறைய பாட்டு பாதி அதான் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். தொம்பைக்கு தொம்ப பாட்டுலலாம் கூட விருப்பத்துக்கு இல்லை விஜய், நானே வந்து வழக்கமாக பண்ணுவேன், இல்லை விஜய் இன்னும் ஏதாவது எக்ஸ்ட்ரா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாட்டையும் நான் சொதப்புறதுக்கு மிக உறுதுணையாக இருந்த சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒவ்வொரு கொக்கச்சி கொள்ளரட்டப்பற அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணதில்லை, வழக்கமாக பண்ணுறது. இந்த படத்தில் வந்து சாரோட கான்ட்ரிபியூஷன் அதிகம். அப்புறம் வந்து
இது வரைக்கும் நிறைய நியூ சிங்கர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் ஓவர் நைட்டு வந்து இந்தியா லெவலில் உலக லெவலில் ட்ரெண்டான சிங்கர் நான் இது வரைக்கும் நானே ஆகல இது வரைக்கும். ஒரே நாளில் வந்து விஷால் வந்து ஆல் ஓவர் பாப்புலர். விஷால் கர்நாடிக் சிங்கர்லாம் கலங்கி இருக்காங்க ஆக்சுவலா. இல்லை வழக்கமாக கர்நாடிக் படிக்கிறதுக்கு எத்தனை வருஷம், 5 வருஷம் 10 வருஷம் ஆகும்ல, ஆவரேஜா ஒரு 3 வருஷமாவது ஆகும்ல. வந்தாரு நீங்க தான் பாடுறீங்கன்னோ உடனே கமகம், உடனே சரிகமப்பா நிஷா அதெல்லாம் வேற லெவல்ல பாடினாரு விஷால். கண்டிப்பா ஒரு மிகச்சிறந்த புது சிங்கருக்கான நாளைக்கு கான்சர்ட்ல வேற பாடுறாரு. இவர் பாடுறாருன்னு சொன்னா கான்சர்ட் ஃபுல் ஓவர்ஃப்ளோ ஆகுது டிக்கெட். ஆக்சுவலா விஷால் பாடுறாருன்னு தெரிஞ்சவன் நாளைக்கு பாடுறாரு. ஃபர்ஸ்ட் ஆடுறாரு வேற, அஞ்சலியும் விஷால் ஆடுறாங்க, அவர் பாடுறாரு. நாளைக்கு யாருமே சொல்லல. இல்ல நான் சொல்றேன் ஸ்டேஜ்ல, அதாவது சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால ஸோ ஓவர் நைட் வந்து பாப்புலர் ஆகி ஷோல லைவ் கான்சர்ட்ல பாடுற அளவுக்கு வந்து திடீர்னு போயிட்டாரு. ஒருவேளை ஏஆர் ரஹ்மானுக்கு ஜெய்ஹோக்கு அவார்டு கொடுத்த மாதிரி அவர் கொடுக்கும்போது ஸ்டேஜ்ல ஜெய்ஹோன்னு தான் சொன்னார்ல, ஜெய்ஹோ. நீங்க வந்து சுந்தர் சி சார் ஹோ, விஜய் ஆண்டனி ஹோ கொடுத்துட்டு கடைசியில் ஒரு தமிழ் தாய் வாழ்த்து பாடுங்க, அது பிரச்சனை வந்துருப்போது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சிங்கிங் திஸ் சாங் ஃபார் அஸ் விஷால். ரொம்ப ஸ்போர்ட்டிவாக பாடினார்ல சார், எந்த ஹெசிடேஷனும் இல்லாமல். கமகம்லாம் தைரியமா பாடு. நானே இது வரைக்கும் கமகம் பாடினது இல்லை ஆக்சுவலா. கமகம் அவர் பாடி காட்டுறீங்களா? கமகம் மட்டும் சரி, நீங்க வரும்போது பாடி காட்டுங்க. ஸோ ஓவராலா இந்த டீம்ல ஒர்க் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் ஷி ஹஸ் டன் அ ஃபென்டாபிளஸ் ஜாப். நீங்க அந்த படத்தை அழகா இருக்கேன்னு சொன்னீங்களே அஞ்சலி, இப்பவும் சூப்பரா தான் பாருக்கீங்க. என்ன விஷயம் சூப்பரா இருக்கீங்கப்பா. மீடியால ஏதாவது கன்ஃபர்மேஷன் வாங்கி கொடுக்கணுமா உங்களுக்கு? கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. எல்லாம் மேம் அழகா இருக்காங்களே. ஓகே, கை தூக்குறாங்க எல்லாரும். இல்ல மனசுல வச்சுக்கிறாங்க, வெக்கப்படுறாங்க. நான் ஸ்டேஜ்ல சப்போர்ட் பண்ணீங்க அவங்க. ஆமா அப்படியே நான் நம்புறேன். ஆமா, ஒவ்வொரு படத்துக்கும் பின்னாடியும் வந்து கண்டிப்பா ஒரு ப்ரொடியூசரோட கான்ட்ரிபியூஷன் அதிகம் சார். ஒரு டைரக்டர் எப்படி கருவை சுமக்கிறாரோ தாய் மாதிரி, அதுக்கு வந்து தகப்பன் மாதிரி இருந்து தேவையான பொருளாதார சப்போர்ட் எல்லாத்தையும் மேக்சிமம் பண்ணக்கூடிய ப்ரொடியூசர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த விதத்துல வந்து இந்த படத்துல நம்ம இயக்குனர் சாருக்கு நீங்க என்னென்ன மேக்சிமம் சப்போர்ட் முடியுமோ நீங்க பண்ணிருக்கீங்க. அது வந்து விஷுவல்ல பார்க்கும்போது ரொம்ப கிராண்டா தெரியுது. நீங்க நிறைய படம் ஃபியூச்சர்ல ப்ரொடியூஸ் பண்ணணும் சார். ஒரு டைம்ல கடல், அதாவது நிறைய படம் நீங்க பண்ணீங்க. ரீசெண்டா ஒரு பாஸ் எடுத்திருக்கீங்க. இந்த சக்சஸ் ஐ திங்க் நீங்க கெரியர்ல பண்ண படங்கள்லயே இதுதான் எனக்கு தெரிஞ்சு, என் நாலேஜுக்கு பெரிய மெகா பிளாக் பஸ்டர் நினைக்கிறேன் ஆக்சுவலா. நீங்க வந்து இதை தொடர்ந்து நிறைய படங்கள் ஃபியூச்சர்ல ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இந்த படத்துல ஒர்க் பண்ண எடிட்டர் சார் அண்ட் கேமராமேன் சார், ஆர்ட் டைரக்டர் சார், ரிச்சர், எல்லாருக்குமே வந்து என்னுடைய ரொம்ப மனமார்ந்த ஒரு தனி மரம் தூப்பவாதுன்ற மாதிரி உங்க எல்லாரோட உழைப்பும் கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் இந்த படம் வந்து கண்டிப்பாக இவ்வளோ பெரிய படமாக வந்திருக்காது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஜெமினி ஆடியோ சரண்யா, ஹவ் டன் அ கிரேட் ஜாப். பாட்டை ஓவர் நைட்டு நீங்கள் வந்து கொண்டு போய் ஹிட் ஆக்கியிருக்கீங்க. தேங்க்யூ அதித்தி, தேங்க்யூ எவ்ரி ஒன். மீண்டும் தேங்க்யூ சுந்தர் சார், தேங்க்யூ ஸோ மச். ராசியான டிடி உங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூப்பா, தேங்க்யூ. நாளைக்கு வந்து விஷால் பாடுறாரு, நம்மளாம் வெயிட் பண்றோம். ஆமா, 1 or 2 சாங்ஸ் மட்டும் இவங்க ஆடுறாங்க, அதுக்கு மேல எதுவும் நம்ம கம்பல் பண்ண வேண்டாம். ஏன்னா அங்க ப்ரொமோஷனுக்கு போகணும், மற்ற படத்துக்கலாம் அப்படின்றதுனால ஒரு 2 சாங்ஸ் மட்டும் ஆட்டு போயிடலாம். என்ன சார்? ஓகே தானே சார்? வெயிட்டிங். எஸ், நாங்க எல்லாம் வெயிட்டிங்ல இருப்போம். அஞ்சலி, எங்களை ஏமாத்திட கூடாது. விஷால் சார், நீங்களும் நாளைக்கு நாங்க வைப் பண்றதுக்கு வருவோம், நீங்க விட்டு கூடாது. Thank you so much, Vijay Antony sir, and thank you so much, Anjali. Please say. Thank you.